Hi friends, welcome to JK World. இன்னைக்கு நம்ம வந்து மலாய் குல்ஃபி செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல மேங்கோ குல்ஃபி செஞ்சிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா நான் வந்து அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மலாய் குல்ஃபி செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 8 to 10 cashew nuts எடுத்துர்க்கேன். கூடவே வந்து ஏலக்காய் எடுத்துர்க்கேன். ஏலக்காய் நல்லா தட்டி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து மில்க் ஒரு 500 ml எடுத்துர்க்கேன். இது வந்து ஆக்சுவலி கார்ன்ஃப்ளோரையும் மில்க்கையும் நல்லா கலந்து வச்சிருக்கேன், லம்ஸ் இல்லாம கலரணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து பாலில் செய்யும் போது லம்ஸ் வராது. நெக்ஸ்ட் வந்து 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இதுல. இப்போ வாங்க நம்ம மலாய் குல்ஃபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் குல்ஃபி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இந்த 500 ml மில்க் எடுத்து அப்படியே மெதுவா இதை ஊத்திடணும். நெக்ஸ்ட் இதுல சைட்ல வச்சுட்டு நம்ம இப்ப நல்லா இது கொதிக்க விடணும். 500 ml மில்க் வந்து நல்லா காய்ச்சி 250 ml மில்க், அதாவது அதோட பாதியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துட்டு வரணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பால் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. நம்ம இதை காய்ச்சும் போது சைட்ல இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் சைட்ல சேர்ற ஏடு வந்து நம்மளுக்கு நல்லா பால்ல மிக்ஸ் ஆகும். நம்ம விட்டுருவோம்னா அது வந்து நம்மளுக்கு அந்த இடம் எல்லாம் தீஞ்சிடும். நம்ம இந்த ஏடுலாம் சைடில் இருக்கிறதான எடுத்து கலந்தாதான் நம்மளுக்கு கரெக்டான மலாய் டேஸ்ட் வரும். இப்போ இது நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ன்ஃப்ளோரையும் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம ஊத்திடணும். ஊத்திட்டு நம்ம உடனே இதே நல்லா கலர ஆரம்பிச்சோம்னா நான் லம்ப் ஃபார்ம் ஆயிடும். நான் ஸ்லோ பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்லோலியே இதை செஞ்சிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த சுகரை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம ஃபுல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை கலந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த ஏலக்காவும் முந்திரியும் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இதையும் ஒரு வாட்டி சும்மா இப்படி கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இப்போ திருப்பி நம்ம வந்து இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை காய்ச்சணும். காய்ச்சும் போது மறந்துடாதீங்க, இந்த சைடில் இருக்கிறதான எடுத்துகிட்டே இருங்க, அப்போதான் நம்மளுக்கு கரெக்டான மலாய் டேஸ்ட் வரும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால் வந்து ரொம்ப திக் ஆயிடுச்சு, நல்லா அந்த பாதிக்கு பாதி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ நம்ம சைட்ல இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல் ஆகணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பண்ண முடியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நல்லா ஆறிடுச்சு, திக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போறேன். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்க வந்து மிக்சியில போட்டு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணும்போது நான் வந்து 2 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்றேன். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க ஒமிட் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம இது நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா பால் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. உள்ள இருக்கிற cashew nuts எல்லாம் நல்லா ஒஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட குல்ஃபி மோல்டு இருக்கு. குல்ஃபி மோல்டு வந்து நான் போட்டு ஃப்ரீஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பாத்திரமோ அதில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டா மூடிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக், பாப்சிக்கல் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் குல்ஃபி மோல்டு இருக்கேன்னா குல்ஃபி மோல்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் இப்படி பண்ணால் நுரையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடலாம். ஆமாம், பாருங்க நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. மேலே வந்து லைட்டாக கேப் விட்டுருக்கேன். லைட்டாக கேப் விட்டாதான் நம்ம இந்த ஸ்டிக் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 12 to 14 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபி வந்து நம்மளுக்கு 14 hours நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம குல்ஃபி எப்படி வச்சா அப்போதான் கீழே நல்லா லைட்டாக உருகி நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க நம்மளோட மலாய் குல்ஃபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. வாங்க அப்படியே ஒன்று ஒன்று எடுத்துடலாம். பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல ஷேப் வரல, நம்ம ஒழுங்காக பார்த்து ஊற்றிருக்கணும். சரி பரவாயில்ல, அவ்வளோதாங்க, நம்மளோட மலாய் குல்ஃபி ரெடி. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.